எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். அசெம்பிள் ஆயிட்டோம் இந்த ஃபைனலுக்கு. ஃபுல் ஐபிஎல் மொக்க போட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலுக்கும் வந்துட்டோம். மொத்த ஸ்குவாட் அசெம்பிள் ஆயிடுச்சு. லாகுல், முதலாளி, மட்டு, நானு. ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ். முதலாளி வந்து ப்ரிவியூல இருந்து பிபிகேஎஸ் அப்படின்றத விடாப்புடியா பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த பிபிகேஎஸ் வந்துருச்சு. மற்ற விடாமுயற்சி யாரும் விஸ்வரூப விஸ்வரூப வெற்றி ஆக வெற்றி. போகுதா இல்லையான்னு இப்போ பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். இதே 2 பேர் இன்ட்ரெஸ்டிங்லி இதே ரஜத் பட்டிதாரும் இதே ஸ்ரேயாஸ் ஐயரும் ஸ்மாட்டோட ஃபைனல்ல மீட் பண்ணியிருக்காங்க அப்போசிஷன் கேப்டன்ஸா. இப்போ திரும்பியும் ஐபிஎல் ஃபைனலுக்கு மீட் பண்றாங்க. அதுல யாரு ஜெயிச்சா? ஸ்ரேயாஸ் ஐயர். ம், பெரிய இடமா சின்ன இடமா? பெரிய இடம் தான். ம். அப்ப பெரிய படம் தான் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம யூஷுவல் ஃபார்மேட்ல ஆரம்பிப்போம். மட்டு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் சொல்லு. என்ன என்ன சேஞ்சஸ் இருக்கும்? மட்டு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மட்டு வர வரைக்கும் நம்ம பேசுவோம். ஆர்சிபி சப்போர்டர் ப்ரிவியூல அவரு சொன்னா, நீங்க ஆர்சிபி சப்போர்டர் நீங்க சொல்லாதனால மட்டும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. திருப்பி வருவாங்க நினைக்கிறேன். மட்டு வருவாரு. பட் தென் அதான் இந்த மேட்ச் வந்து இப்போ 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் வின்னர்ஸ். அதனால வந்து ரொம்ப ரொம்ப இதுதான். யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். இன்னொரு டீமுக்கு பெரிய ஹார்ட் பிரேக். ஏன்னா இது வரைக்கும் ஜெயிக்காத ஒரு டீம் ஃபைனல் வரைக்கும் வராங்க, வந்து தோக்குறாங்க அப்படிங்கிறது எந்த ஃபேனா இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியது தான். ஆர்சிபி தோத்தாலும் என்னதான் எண்ட் ஆஃப் த டே நம்ம சிஎஸ்கே ஃபேன் அது இதுன்னு சொன்னாலும் அவ்வளோ தூரம் வந்து விராட் கோலி இவ்வளோ புஷ் பண்ணி அவருக்காக ஜெயிக்க போறோம்னு சொல்லி தோத்தா அது ஒரு ஹார்ட் பிரேக் தான். பஞ்சாபும் அதே மாதிரி தான். இவ்வளோ தூரம் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு டீம் அசெம்பிள் பண்ணி அவரும் பாண்டிங்கும் ஏன்னா மார்ச் மாசம் ஆரம்பிச்ச ஐபிஎல் இன் ஜூன் இவ்வளோ நாள் அடியை போட்டு ஒரு போரையும் தாண்டி வந்து ஃபைனல்ல தோக்குறோங்கிறது ஹார்ட் பிரேக் தான். இதுக்கு வந்து குவாலிஃபை ஆகாமலே ஜாலி பண்ணிட்டு போயிருக்கலாம். நாங்க குவாலிஃபை ஆகல மால்தீவ்ஸ்ல ஃபன் பண்ணி இருந்திருக்கலாம். ஃபன் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு கிளம்பி இருக்கலாம். பட் தென் இது வந்து ஒரு இட்ஸ் அ க்ரூயல் கேம் தான். எண்ட் ஆஃப் த டே ஒன் ஆஃப் தெம் இஸ் ஒன்லி கோயிங் டு வின், அதர் இஸ் கோயிங் டு பி டிசப்பாயிண்டட். அந்த சுச்சுவேஷன் வி ஹாவ் டு சி. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதே கிரவுண்டு. இது வந்து பஞ்சாபுக்கு கண்டிப்பா நம்ம என்னதான் டினை பண்ணாலும் இட் வில் பி அட்வான்டேஜ் ஃபார் Big பஞ்சாப் என்னை advantage பொறுத்த actually. வரைக்கும். ஆமா, ஏன்னா இந்த வென்யூல தான் நேற்று ஆடி ஒரு கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சாம்பியன்ஸ் டீமா. ஸோ இப்படி ஒரு வின்ல இருந்து வரும்போது நேச்சுரலி தே வில் ஃபீல் வெரி கான்ஃபிடென்ட். யாரா இருந்தாலும் அப்படிதான் தோணும். இந்த வென்யூ நான் முதலே சொன்னேன், முல்லன்பூர்ல இந்த மேட்சா இருந்தா இட் மே பீன் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இந்த பர்டிகுலர் வென்யூ இஸ் லைக்லி டு சூட் தீஸ் பீப்புள், பஞ்சாப் கிங்ஸ் மோர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆர்சிபி சரி, பேட்டிங் இஸ் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். சொல்லு. இந்த இதுல வந்து அவங்க கன்சர்வேட்டிவா ஆடுவாங்களா இல்ல அதே தான் அதே கன்சர்வேட்டிவ்னு அடிதானா? வந்தாரு பாரு எங்காலு. கன்சர்வேட்டிவ்னு பேரை கேட்டோன்னே வந்தாரு பாரு எங்காலு. மட்டு ஃபியர்லெஸ்ஸா ஆடுவாங்க பஞ்சாப் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். மட் ராகுல் கேட்ட இல்ல கேள்விக்கு பதில் கண்டிப்பா டீம் கண்டிப்பா சேஞ்சஸ் நீ அதுதான் சொல்லு. இல்ல டீம் சேஞ்சஸ் இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு விளாடுறது தான் இது. ஃபாரின் பிளேயர்ஸ் ஒன்றும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. உமர் சையோட தான் போவாங்க. ஹர்ப்ரீத் பிராட் மட்டும் டிசைட், ஏன்னா ஃபுல் ரைட் ஹேண்டர் தான் இல்ல இருக்காங்க. விஜயகுமார் டு பி அப்படிங்கிறது ஃபேர் ஹி இஸ் டீசன்ட், ஹி வாஸ் டீசன்ட். நல்லா தான் போட்டாரு. பட் மேபி அவங்க வந்து என்ன ஹர்ப்ரீத் பார் வந்து அவங்க ட்ரை பண்ணலன்னா கோலியோட ஐ திங்க் இஸ் காட் அ குட் பாசிட்டிவ் இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோலியோட ட்ரை அதுதான் பண்ணுவார். மட்டு என்ன பாயிண்ட் சொல்ல வந்துச்சுன்னா மட்டு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கு. மட்டு என்னன்னா அதான் கோலி நிறைய ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க. சால்ட், ரஜத் பட்டிதர், மயங்க் அகர்வால், விராட் கோலி 4 ரைட் ஹேண்டருங்கிறதுனால கண்டிப்பா ஹர்ப்ரீத் பார் உள்ள வரணும் அப்படின்னு மட்டும் நினைக்குது. பார்க்கலாம் அது பண்ணுவாங்களான்னு. பட் வைஷாக் விஜயகுமார் நல்லா தான் போட்டார். நீ என்ன நினைக்கிற? ஐஷாக் விஜயகுமார் கன்சிஸ்டண்டா இருக்காரு. அவர் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நடுவில் ஒரு மேட்ச் சார், மற்ற எல்லா மேட்சும் நல்லா தான் போட்டார். ஃபர்ஸ்ட் இந்த இம்பாக்ட் சப்பா வந்து மேட்ச்ல இருந்து வரைக்கும் நல்லா போட்டாரு. அது கிவன் தட் வைஷாக் விஜயகுமார் கேம் இன் டு நோட்டீஸ் இந்த சீரீஸ்ல வந்து இதே கிரவுண்ட்ல இதே பிட்ச்ல நாளைக்கு ஆட போற அதே ஃபைனல் பிட்ச்ல தான் அவர் வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் போர்ட் ரதர்ஃபோர்ட கண்டெயின் பண்ணி ஜெயிச்சு கொடுத்த மேட்ச் அந்த மேட்ச். ஸோ அதே பிட்ச் தான் சரி. ஸோ அதே லொகேஷன் வேற. ஸோ பஞ்சாபுக்கு குட் மெமரிஸ். ஆர்சிபிக்கு வந்து உள்ள வரணும்னா யார் வெளியே போகணும்? ரார் உள்ள வரணும்னா ஆக்சுவலா அவங்க டீம் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்லாட் இருக்கு. ராருக்கு வந்து ஸ்பாட் இல்ல அப்படின்னு தான் தோணும். அவங்க மோஸ்ட்லி அவங்க இம்பாக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. முடிஞ்ச பேட்டிங் பிரப்சிம்ரன் தானே இம்பாக்ட் சபா வர்றாரு இப்போ. இல்ல பிரப்சிம்ரன் தான் இம்பாக்ட் சபா வர்றாரு. அதான் பேக் டச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் வேணா வைஷாக் விஜயகுமாரோ இல்ல பிராரோ மாத்தி கொண்டு வரலாம். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி கொண்டு வரலாம் சொல்லி. அதாவது பேட் செகண்ட்ல வந்து பிரசிம்ரன் வெளியே அனுப்பிச்சிட்டு ஒன்னு வைஷாக் விஜயகுமார் இல்லாட்டி பிரா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அவங்க பிச் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு பார்த்து டிசைட் பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வரலாம்.
ஆமா. பட் ம். இந்த பிட்ச்ல மோஸ்ட் லைக்லி இவங்க இது என்ன எந்த பிட்ச் போடுவாங்க வைஷாக் தான். முன்னாடி ஃபர்ஸ்ட் இல்ல மேட்ச் ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் பிட்சா செகண்ட் பிளே ஆஃப் பிட்சா மட்டே சொல்றா எந்த சாயின்னு சொல்லு. பட் இன்னும் ஒரு அப்டேட் நான் பார்த்தது என்னன்னா, மீடியா ரிப்போர்ட்ஸ்ல பிக்சர்ஸும் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டா போடல. பட் மீடியா போட்டாங்க. என்னன்னா நிறைய கிராஸ் கவரிங் இருக்கு இந்த அப்ப விக்கெட்ல. அந்த ஃபர்ஸ்ட் போன விளையாண்ட மேட்ச் பிட்சா அது முல்லன்பூர் ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. பட் இதுல வந்து நிறைய கிராஸ் விடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து ரன் ஃபெஸ்ட் 220 இருக்குமான்னு எனக்கு பெரிய பெரிய டவுட் இருக்கு. ஏன்னா நிறைய கிராஸ் விடுறாங்க. கிராஸ் விட்டாங்க அப்படின்னா ஏத்தி நேத்திடுவாரு ஹேசல்வுட். மேஞ்சிருவாரு அவரு புள்ள ஹேசில் காட் அப்படின்றாங்க. புள்ள மேஞ்சிருவாரு அவரு புள்ள விட்டீங்கன்னா So ஹேசில் என்ன கார்டுன்றாங்க அவர். ஆனா ஆ கம்பேர் பண்றப்ப பும்ரா, அதாவது மும்பைக்கு ஒரு பும்ரானா ஆர்சிபிக்கு ஒரு ஹேசில்வுட். ஆமா அவர் வந்து சரி. ஒரு டீம் இந்த வாட்டி சேஞ்சஸ்க்கு இப்ப சொதப்புன வேற மாதிரி என்ன ஏசி சொதப்பிட போறாரு பும்ரா சொதப்புன மாதிரி மட்டே சொல்லு, வேற ஏதாவது டீம் சேஞ்சஸ் இருக்குமா? பஞ்சாப் பேசிட்டோம். வேற ஆர்சிபில ஏதாச்சும் அப்ரார் வரணும்னா எப்படி ஒரு வைசாக் பிளேஸ்ல தானே வரணும். வேற ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல அதான் அது ஒரு சான்ஸ். இன்னொரு சான்ஸ் என்ன சொல்றேன், பேட்டிங் பண்ணும்போது சஷாங்க வெளியே வச்சுட்டு வேணும்னா உள்ள கொண்டு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அது இல்லைன்னா சஷாங்க் வேற திட்டினாரு பயங்கரமா. பேட் வேர்ட்ஸ்ல திட்டினாரு ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த ரன் அவுட் ஆனதுக்கு. அதான். பாத்தீங்களான்னு தெரியல. எக்ஸாக்ட் பேட் வேர்ட்ஸ்ல திட்டினாரு. ஹிந்தில திட்டினாரு. ஸோ இப்போ இவங்க பண்ணுவாங்களே டெல்லியில் சஷாங்க வெளியே வச்சுட்டு பேட்டிங் வேணும் அசுதோஷை பண்ணுவாங்களே வேணும்னா உள்ள கொண்டு வந்து இல்லைன்னா அப்படியே பிரார் உள்ள இருப்பாரு. அந்த மாதிரி விஜயகுமாரை உள்ள வச்சுட்டு ஆ, பிராரை ஆ, வந்து கொண்டு வரலாமா இல்ல சஷாங்க் கொண்டு வரலாமா டிசைட் பண்ணலாம். ஆமா, நீ சொல்றது வந்து போன மேட்ச் இருந்த விக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனா ரொம்ப கிரீனா இருக்கு. நிறைய கிராஸ் விட்டுருக்காங்க. அவங்க கிராஸை பார்த்து முல்லன்பூர்ல அடி வாங்கி அவங்க யாரெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, முஷீர் கான்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஞாபகம் வந்து அவங்க கன்வென்ஷனலா போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பாட் டாஸ் பிட்வீன் வைசாக் அண்ட் பிரார். ஐ திங்க் வைசாக் வில் ஸ்டில் மேக் த கட். பட் ஸோ ஆனால் இதுல ஆர்சிபி அன்சேஞ்ச் தான் ரெண்டு பேருக்கும். ம் ஆர்சிபி வந்து ரெண்டு பேருக்குமேவா ஆர்சிபி சேஞ்ச் பண்ண மாட்டாங்களா? மட்டும் ஆர்சிபி எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி அப்படியே தான் போவாங்க. போன தடவை நல்லா கன்வின்சிங்கா ஜெயிச்சாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லிவிங்ஸ்டன் தான் எங்களுக்கு தான் வேற அப்படின்ட்டாங்க. வழி கிடையாது. இதுக்கு மேல புதுசா ஒருத்தரை கொண்டு வந்து அவ்வளோ சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. லிவிங்ஸ்டன் மேல இதை போட்டு 10 பேரை போய் ஜெயிக்க வேண்டியதுதான். ஃபைனலுக்குன்னு ஒரு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க யாருமே அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் அவங்க பண்ணுவாங்க. பட் தென் இந்தியா 2007 வேர்ல்ட் கப் ஞாபகம் எனக்கு போகுது. திடீர்னு யூசுப் பத்தான் அப்படின்னு ஒரு ஓப்பனர் இறக்கி விட்டாங்க. அடியை போட்டு விடுங்கன்னு. பட் தென் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. ஸோ ஐ திங்க் அதுதான் ஆர்சிபி அன்சேஞ்ச் தான் போவாங்க. ஜஸ்ட் ஃபார் இதுக்கு நான் சொல்றேன். ஓகே, வேற என்ன மேட்சப்ஸ் கீ மேட்சப்ஸ் என்ன நினைக்கிற மட்டும் சொல்லு. அஸ்தீப் இந்த சைடு ஹேசல்வுட் 2 பேரும் நியூ பால் வேல்யூ தான். விக்கெட் எடுக்கும் இவங்க 2 பேருமே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக அக்ரெசிவ் விளாட்னாலும் மெயினாக வந்து சால்ட்டு கோலி சால்ட் சில மேட்ச் விளாடப்பையும் பெத்தல் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. கோலி கன்சிஸ்டண்டாக அந்த சைடு விளாடாரு. அவங்களும் பிரியன்சாரியா ப்ரப்சன் ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஓகே, லாஸ்ட் 3 மேட்சஸ் அந்த அளவுக்கு ப்ரப்சன் விளாடல. அதை வந்து எப்படி பிரேக் பண்றாங்கன்னு பொறுத்தான். இப்போ ஹேசல்வுட் வந்து போன மேட்ச் இவங்க கூட விளையாடும் போது ஃபர்ஸ்ட் எடுக்க வந்து பவர் பிளேல 5 விக்கெட் முடிஞ்சிச்சுல்ல. பவர் பிளேல முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி முடிச்சு விடாம 2 டீமும் எப்படி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கும். ஆர்சிபிக்கு வந்து மெயினா வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் யாராவது ஸ்டெப் அப் பண்ணியிருக்காங்க. மேட்ச் வின்னர்ஸ். பேட்டிங்ல கோலி சொல்ல தேவையில்லை. ரெண்டாவது வந்து ஃபில் சால்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. இவர் ரச்சித் பட்டிதார் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஒரு படிக்கல் ஜெயிச்சு கொடுத்தாரு. இப்ப இல்ல. பட் மயங்க் அகர்வால் கூட ஒரு மேட்ச் 40 அடிச்சு கொடுத்தாரு. அந்த மேட்ச் ஆக்சுவலா விஜய் சர்மாவோட தோத்து போயிருப்போம்னு நான் எதிர்பார்த்தேன். விஜய் சர்மா வந்து பின்னாடி அடிச்சு கொடுத்து ஜெயிச்சு கொடுத்தாரு. உங்க நம்ம பவுலிங் ஃபேவரட் குருணல் பாண்டியா வர ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 50 நினைக்கிறேன். டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் 50. குருணல் பாண்டியா அடிச்சாரு. பாண்டியன் அடிச்சாரு. ஆளாளுக்கு ஜெயிச்சு இது கொடுத்தாரு. வந்து சேசிங் எடுத்தா ஆர்சிபி வந்து பெட்டர் சான்ஸா? சேஸ் மாஸ்டர் ப்ரோ. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆர்சிபி பெட்டர் சான்ஸ்லாம் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிஸ் பெஸ்ட் சான்ஸ் டு வின் இஸ் டு சேஸ். ஏன்னா பஞ்சாபை வந்து நீங்க வந்து சேஸ் பண்ண விட்டீங்கன்னா எப்படி பண்ணாங்கன்னு அடிச்சு பாத்தீங்க. விட்டுருவாங்க. கட்டு கடங்காத காட்டடி. ஸோ அதனால அடிச்சு விட்டுருவாங்க. பெஸ்ட் சான்ஸ் பஞ்சாபை அடிக்க விட்டுருங்க. நீங்க அடிங்கடா, எவ்வளவு வேணாலும் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 220 அடிச்சாலுமே வித் கோலி இன்ஃபார்ம், பிரைம் கோலி இன்ஃபார்ம், அவங்க தே ஸ்டில் ஆர் வித் த சான்ஸ். அதுதான் ஜெயிச்சிருவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஷுவரா தே ஸ்டில் ஆர் இன் சான்ஸ். அதான் அவங்களுடைய பெஸ்ட் வே டு வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மட்டும் நீ ஏதாவது நினைக்கிற அதை பத்தி? அகமதாபாத்ல சேஸ் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம சிஎஸ்கேவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளே ஆஃப் ஃபைனல்ஸ் எல்லாமே கடைசியில ரெயின் இது எவ்வளவு பெரிய ஸ்கோர் அதை சேஸ் பண்ணாங்க. ஸோ பட் ஆனால் ப்ரெஷர் மேட்ச் சேஸ் பண்றது ஒரு ரிஸ்க் இருக்கு. இந்த நம்ம சொல்லுவோம் ஃபைனல்ஸ்ல வந்து
ரன் ஸ்கோர் பண்ணிட்டு புட் அண்ட் ப்ரெஷர் இருந்தேன். பட் ஐ திங்க் ஆனால் பஞ்சாப் வந்து அவங்க சேஸ் பண்ணது ப்ளஸ் ஏற்கனவே இவங்க விளையாடுறது வந்து பெஸ்ட் வந்து இவங்க சேஸ் பண்ண ட்ரை பண்றது தான் பிகே நீங்க சொல்ற சொல்லணும். மாதிரி இந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அவங்க போட மாட்டாங்களா? யாரு இப்ப ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா அதான் பஞ்சாப் தான் திருப்பி அடிக்கிறாங்களா. ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் போட்டாலும் விக்கெட் நல்லா ஈஸ் அவுட் ஆயிருது. சொல்லு வெற்றி ஏதோ சொல்லுவாங்க. ஆர்சிபி பெட்டர் சேசஸ். அவங்க டார்கெட் செட் பண்ணாலும் கூட அவங்களுக்கு இதான் டார்கெட்னு சொன்ன கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் அண்டர் பார் போயிடுறாங்க, இல்ல போதுமான ஸ்கோர் எடுத்தது கிடையாது. ஸோ பெட்டர் ஆஸ் சேசஸ் தான் ஆர்சிபி. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முட்டா அவங்க வந்து இப்போ பும்ரா அன்னைக்கு டார்கெட் பண்ண மாதிரி நேற்று டார்கெட் பண்ண மாதிரி ஹேசல்வுட்டையும் டார்கெட் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இது ஹேசல்வுட் ஓவர் இருக்கு, இப்போ இதை டார்கெட் பண்ணி ஓவர்ல ஒரு இவ்வளவு ரன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் போட்டு வச்சுட்டு வந்து இறங்கி முடிச்சுட்டுருவாங்கன்னு எனக்கு தோணும். ஸோ அதனால அது சொன்ன மாதிரி ஆர்சிபி பெஸ்ட் வந்து சேஸ் பண்றது அவங்க பெஸ்ட். டாஸ் ஜெயிச்சா மோஸ்ட்லி அதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சரி, பேட்டிங் இப்போ பண்ண ஆர்சிபி மாட்டாங்க, bowling தான். ஓப்பனிங் ஸ்டார்ட் பேட் பண்ணி 235 240 அடிச்சிட்டா பஞ்சாப் சேஸ் பண்ணிருமா 240? 230க்கு மேல 225க்கு மேல போயிட்டாலே ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. அது 75% இன் ஃபேவர் ஆஃப் த பேட்டிங் டீம் தான். அது யாரா இருந்தாலும் சரி 225க்கு மேல அடிச்சுட்டா ஈவன் இன் திஸ் சிச்சுவேஷன் திஸ் கேம் அண்ட் ஏஜ் அதுதான் கஷ்டம் தான் அது. பட் தென் அதை எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது தான். ஆமா, அதுதான் மேட்ரு. இன்னொன்னு சொல்றேன், இதுல முக்கியமான மேட்சப் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து குருணல் பாண்டியா, சூர்யா சர்மா பொட்டன்ஷியல் 4 ஓவர்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே. இந்த பிரியன் சாரியாவோட ரோலும் நேஹல் வதேரா எக்ஸ்பெக்ட் நேதர் வதேரா ஸ்லைட்லி அப் தி ஆர்டர். இன்கேஸ் early விக்கெட் போனா கூட எக்ஸ்பெக்டிவ் அட் பிளேஸ் ஹையர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரியன் சாரியா அண்ட் நேஹல் வதேரா அவங்க வந்து ஃபுல்லா இருப்பாங்க மிடில். தட் வில் டிலே குருணல் பாண்டியாஸ் என்ட்ரி அண்ட் தட் வில் ஆல்சோ டிலே சுயாஷ் சர்மாஸ் என்ட்ரி. அவங்க போட்டுட்டு இருந்தாலும் நிறுத்துவாங்க கோட்டாவை. இன்னொன்னு என்னன்னா குருணல் பாண்டியாவுக்கு கொடுப்பாங்க சில சமயம், பட் வேற வழி இல்லாம கொடுப்பாங்க. ஏன்னா 2 பவுலர் 4 ஓவர் பவுலர் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எங்க தான் நீங்க ஃபில் இன் பண்ணுவீங்க? ஒரு பவுலர்னா ஓட்டலாம். இவங்க 2 பேரையும் டிலே பண்ணாங்க அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வருவாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் உள்ள வந்தாருன்னா அவரை வச்சு வெளுத்து விட்டுறலாம். 3 ஓவருக்கு 40 3 ஓவருக்கு 50ன்னு அடிப்பாங்க. அவரை பாரபட்சம் பார்க்காம அடிப்பாங்க ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ இவங்க இந்த மாதிரி தான் அவங்க டாக்டிக்கலி பிளான் பண்ணும். பஞ்சாப் வந்து ஜெயிக்கிறதுக்கு இப்படிதான் இவங்க பிளான் பண்ணும். அதாவது பிரியன் சாரியா ஷுட் எஸ்கேப் த பவர் பிளே, கம் அவுட் ஆஃப் த பவர் பிளே. அப்படி இல்லை அப்படின்னா நேஹல் வதேரா ஷுட் கம் இன் அண்ட் பீ தேர். ஸோ வதேரா அண்ட் எய்தர் வதேரா ஆர் பிரியன் சாரியா ஷுட் பி அட் த கிரீஸ் த்ரூ அவுட். இதை அவங்க பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி வில் பி ஃபோர்ஸ் டு கோ டு பிளான் பி ஆல் த டைம். ஸோ இதுதான் அவங்க டாக்டிக்கலா பண்ணணும். பட் ஆனால் என்னன்னா ஓகே நீ சொல்றது என்ன கரெக்ட் தான். பட் ஆனால் எல்லாருமே ஆக்சுவலாக ஓரளவுக்கு நல்லா ஸ்பின் விளையாடுவாங்க. பிரப்சிம்ரனும் சரி, ரைட் ஹேண்டர் இருந்தாலும் பிரப்சிம்ரன் ஸ்ரேயா செய்யறு இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலாக நல்லா விளையாடுவார். பட் இந்த சீசன் வந்து ஸ்பின் அந்த அளவுக்கு ஓகே மேபி கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி அந்த மாதிரி நல்லா விளையாடல. அவரும் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் தான். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டர் கண்டிப்பாக இருந்தால் போட மாட்டாங்க, பிளாக் பண்ணுவாங்க. பட் இவங்களாமே கொஞ்சம் அடிச்சிருவாங்கன்ற. இவங்க அடிச்சிருவாங்கடா. நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட ஃப்ரம் பஞ்சாப் பாயிண்ட் ஆஃப் வியூ நீ சொல்றது ஓகே, அவங்க அடிச்சிருவாங்க. நான் சொல்றது ஆர்சிபி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆர்சிபி கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ணுவாங்க. ஷெப்பர்டுக்கு ஒரு ஓவர் முன்னாடியே கிடைக்கும். அப்ப அந்த ஓவரை இவங்க டார்கெட் பண்ணலாம், 20 ரன் அடிக்கலாம். அதுக்கு சொல்றேன் நான். இவங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்கன்னா ஷெப்பர்ட் இஸ் மோர் லைக்லி டு கம் இன் டு பவுல் earlier. போனதே சாண்ட்னருக்கு வந்து நல்லா போட்டு 2 ஓவர் கொடுக்காம போனதுன்னு பிரச்சனை. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதுதான் சொல்றேன். ஆனா சாண்ட்னர் கம்பேர் பண்ண முடியாது. குருணல் பாண்டியாலும் போட்டிருந்தா லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் வெளுத்துருவாங்க என்னதான் ஒரு பவுன்சர் எல்லாம் போட்டாலும். ஸோ அதனால நம்ம செஸ் மாதிரி தான் இது. இந்த பிளேயர் உள்ள இருந்தாங்கன்னா அவங்க வேற பிளேயரை கொண்டு வருவாங்க அகேன்ஸ்டா. அந்த மேட்சப்பை இவங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறேன். ஷெப்பர்டை போட விட்டா 20 ரன் சாத்தி விட்டுருணும் ஒரு ஓவர்ல. அதுதான் நான் சொல்ல வர்றேன். இதுதான் கீ மேட்சப்பா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் உள்ள இருந்தாங்கன்னா தே ஷுட் ஃபோர்ஸ் ஆர்சிபி டு பிரிங் ஷெப்பர்ட் earlier so that they can counter him and blast him away. அதே ஆர்சிபிக்கும் இதே தான், ரிவர்ஸ் தான். இப்போ வந்து இவங்க ஆப்வியஸ்லி ஆர்சிபி இப்போ வந்து அவங்க பார்த்து ஆடணும். அதுக்கப்புறம் கைல் ஜேமிசனை அவங்க அடிக்க தான் போறாங்க. அடுத்தடுத்து இவங்க வந்து உமர் சாய் ஆடினாரு அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் வென் உமர் சாய் வில் பவுல். போன மேட்சும் அவங்க இது பண்ணாங்க, அப்புறம் அடிச்சிட்டாங்க. பிரார் ஆடுறாரா இல்லையா, இல்லாட்டி வைசாக் விஜயகுமாரை கண்டிப்பாக டார்கெட் பண்ணுவாங்க. சாஹல் வந்து போட்டாரு அப்படின்னா இவங்க தே வில் வாண்ட், ஏன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருக்காங்க. ரிவர்ஸ்லாம் ஆடுற மாதிரி யார் இருக்காங்க மட்டும் உள்ள ப்ரமோட் பண்ற மாதிரி ஆர்சிபிக்கு அப்படிதான் பண்ணி ஆகணும். ரிவர்ஸ் எல்லாம் குருணல் பாண்டியா கொஞ்சம் ஒரு சான்ஸ் எடுக்கலாம் அவங்க அப்படி பண்ணாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த சேஸ்.
அவங்க ரன் ரேட் டு கீப் த ரன் ரேட் கோயிங் தே மே டூ தட். பட் அதுதான் இப்போ ஆர்சிபிக்கு ஒரு சின்ன இது டிஃபிகல்ட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இந்த மாதிரி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சாஹல், ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து எக்ஸ்ட்ராடனரி பிளேயர் ஆஃப் ஸ்பின், அது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை. அவருமே வந்து ஏமாத்திட்டார் சாஹல்ல, ஸ்லோ பண்ணி விட்டு அவர் மிட் விக்கெட்டுக்கு தூக்கி அடிச்சு கேட்ச் பிடிச்சி அனுப்பிச்சு விட்டாரு. அதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவ், ஐயர் ஆல்மோஸ்ட் சேம், மேபி ஐயர் ஸ்லைட்லி பெட்டர் பிளேயர் தன் சூரியகுமார் ஆஃப் ஸ்பின். பட் அந்த கேலிபர்ல இருக்க பிளேயரே சாஹல் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறப்ப யூ நீட் சம் லெஃப்ட் ஹேண்டட் பவர் ஹிட்டர் டு டேக் டவுன் தட் சார்ட் ஆஃப் அ பவுலர். அது அவங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லா இல்லை. அந்த சாஹலோட 4 ஓவரை கேபிட்டலைஸ் பண்றதுக்கு ஃபுல்லாவே சாஹல் இஸ் நாட் ஈவன் அட் இஸ் பிரைம், பட் ஸ்டில் பத்திரிகை வந்து ஸ்பின்னர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா டேக் டவுன் பண்றான்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப ஓவர் அக்ரெசிவா போயிருக்கு. நிறைய அவுட் ஆனார் ரீசெண்டா இந்த சீசன். ஸோ அதுதான் அந்த இன்னும் பாயிண்ட்ல ஆர்சிபி வில் ஸ்ட்ரகிள். இல்ல அதான் இப்போ ஆர்சிபி வந்து இப்போ அந்த ஒரு பாயிண்ட்ல ஸ்ட்ரகிள் பண்ண சொன்னாங்க. பட் ஓவராலா இன்னொன்று வந்து இன்ஸ்டிங், எனக்கு கேப்டன்சி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பண்ற கேப்டன்சிக்கும் இவங்க பட்டிதார் பண்ற கேப்டன்சிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நடுவுல ஸ்ரேயாஸ் ஐயர் will be a better captain தானே. ஆமாடா, பட் தென் பட்டிதர் எண்ட் ஆஃப் த டே அவரும் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா நத்திங் லெஸ். அதான் இவங்க 2 பேரும் இதுல மட்டும் கிடையாது, ஸ்மார்ட்லயும் ஒரு ஃபைனல் கொண்டு வந்திருக்காரு பட்டிதர். அஸ் கேப்டன் ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் இன் சையத் முஸ்தாக் அலி, in domestic also is proved. But Shreyas obviously India ஆடி இருக்காரு. They're looking at him as a potential India captain. Definitely I'll agree with what Vetri says. But maybe இப்போ ஸ்ரேயாஸ்க்கு வந்து ஒரு 9.5 out of 10 கொடுத்தா பட்டிதருக்கு 9.25 on 10 கொடுக்கலாம், 9 on 10 கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேக் ரூம் ஒர்க் இருக்கு, ஆண்டி ஃபிளவரோட இன்புட்ஸ் இருக்கு, இவருக்கும் ரிக்கி பாண்டிங்கோட இன்புட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபைன். பட் தென் 1 or 2 கால்ஸ் நீங்க எடுத்துதான் ஆகணும், அந்த கட் கால்ஸ் எடுத்துதான் ஆகணும். தட்ஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம். ஏன்னா போன மேட்ச் அதெல்லாம் வந்து கோலி கிட்ட கேட்டு எடுப்பாரா, அவரே எடுத்துருவாரா? கோலி நிறைய பண்றாரா இல்லைன்னு சொல்ல, நான் பார்த்தேன் சின்னசாமியில மேட்ச் பார்த்தேன். பட்டிதர் இருந்தப்பையும் சரி, பட்டிதர் இல்லாதப்ப ஃபுல்லா கோலி ஜிதேஷும் பேசி தான் பண்ணாங்க. பட் தென் அவருமே அவர் இருந்தப்ப அவரும் நிறைய சேஞ்சஸ் பண்ணாரு. பட்டிதர் ஃபீல்ட் பிளேசிங்ஸா இருந்தாலும் சரி, ஆங்கிள்ஸ், போலிங் சேஞ்சஸும். எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளவுதான் ஸ்பூன் ஃபீட் பண்ணாலும், எவ்வளவுதான் சப்போர்ட் பண்ணாலும், அங்க நின்று அந்த கால் எடுக்கிறது அந்த கேப்டன் தான். அதை அவர் சரியா பண்ணனாலதான் அவங்க இந்த இடத்துல வந்து ஸோ அது நல்ல மேட்சப்ஸ், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டஃபா ஓரளவுக்கு பேலன்ஸான டீம். ஒன்லி திங் என்ன, ஆர்சிபி வந்து இந்த குவாலிஃபயர் 1ல ஏற்கனவே இவங்க ஜெயிச்சாங்க. ஸோ ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, தரமட்டமாக்குனாங்க. ஸோ இது ரிவெஞ்ச் மேட்சா இல்ல திருப்பி அதே ரிப்பீட்டான்னு தெரியல, பார்க்கணும். மைண்ட் கேம்ஸ். ராகுல் நீங்க சொல்லுங்களேன், மைண்ட் கேம்ஸ் அப்படிங்களா எல்லார்ட்டையும்? மைண்ட் கேம்ஸ் தான். உங்க மைண்ட் கேம்ஸ் படி யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்க. நான் ஆல்ரெடி ரெடியா உட்காந்துருக்கேன், கண்ணன் தேவன் டீ குடிக்கிறது. ஆர்சிபி தானா? ஆர்சிபி தான். சாலாவா? அட்லீஸ்ட் ஃபார் கோலி. RCB இந்த கோலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் ஹி ஷுட் வின். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஃபார் கோலினா அப்ப ரோகேஷ் கனகராஜ் இஸ் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர். சரி, கோலி இப்ப ஆர்சிபி தான். நான் வந்து பஞ்சாப் தான் சொல்லுவேன், அது உங்களுக்கே தெரியும், அது எந்த டவுட்டும் இல்ல. ஓகே கோலி ஜெயிக்கிறதுக்கு ஓகே, பாவம் அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஐ ஃபீல் பஞ்சாப் மட்டும் சொல்றது வெற்றி சொல்றதா நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேற வெனியூ யாருக்குமே கண்ணன் தேவன் டீ வேணாமாடா போடா. இல்லடா அப்படி கிடையாது. இது சொல்றனால வந்து ஆர்சிபி சிஎஸ்கே இதெல்லாம் கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நம்ம இப்போ பஞ்சாப் சொல்லியிருந்தோம், போன மேட்சுக்கு வந்து இது சொல்லியிருந்தா பஞ்சாப் மேல தேவையில்லாம இது அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன வாட் எவர் வி ஆர் திங்கிங் வி ஆர் எக்ஸ்பிரஸிங், அவ்வளவுதான். இந்த வென்யூ வில் சூட் பஞ்சாப் மோர். ஏன்னா வந்து இதே முல்லன்பூரா இருந்தா கூட வேற மாதிரி இருந்திருக்கும், இல்ல வேற எங்கேயா இருந்தாலும் வேற மாதிரி நான் திங்க் பண்ணி இருந்திருப்பேன். இந்த வென்யூ வில் சூட் பஞ்சாப் மோர், மேபி ஈவன் வாங்கடே வில் சூட் பஞ்சாப் மோர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ somehow feel திஸ் வென்யூ, the given form they have, I feel Punjab will trump RCB and get their first title. Agreed. இவங்களுக்கும் வந்து மார்க்கோ யான்சன் கிடையாது, அவங்களுக்கும் சில நோட்டபிள் மிஸ்ஸஸ்லாம் இருக்கு, டிம் டேவிட் இன்ஜோர்டு. பட் தென் அவங்களுக்கு ஹேசல்வுட்டுங்கிற பெரிய பூஸ்டும் கிடைச்சது. பட் தென் எண்ட் ஆஃப் த டே கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கு கிட்ட தான் இருக்கு. ஸோ வில் சி ஹவு இட் கோஸ், பட் இட் வில் பி ஹார்ட் பிரேக். போத் ஆஃப் தம் டிசர்வ் டு பி ஹியர். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அதுன்னு தெரியாது நமக்கு ஃபார் த லூசிங் டீம். ஸோ இப்போ இதுக்கு போகலாம் அப்படியே. ஃபேண்டசி பிக்ஸ் லாக்குல் சொல்லுங்க. கோலி, ஹேசல்வுட். இன்னும் ஒருத்தர் சொல்லுங்க. குருணல் பாண்டியா.
ஓகே. அப்போ நான் பிரப்சுமன் சிங், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர். முடியும். சால்ட் மட்டு சொன்னியா? சால்ட் சொன்னியா? இல்ல சால்ட் இல்ல சொல்லு. சால்ட் என்ன எடுக்கல. சால்ட், அஷ்தீப் சிங், ஐ கோ வித் இங்கிலீஷ், ஜாஷ் இங்கிலீஷ். ஜோஸ் இங்கிலீஷ். ஓகே. ஸோ எல்லாம் மெயின் பிளேயர் எல்லாம் எடுத்துட்டீங்க. க்ரூனல் எடுக்கலாம். சாகல் யாரும் எடுக்கல இல்ல. இல்ல ஓகே. ஸோ என்னோட அட்வைஸ் ஃபேண்டசிக்கு வந்து யார் செகண்ட் பேட்டிங்னு பார்த்து செகண்ட் பேட்டிங் டீம்ல இருக்க பேட்டர்ஸ் ஃபுல்லாத்தையும் பேக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டீம்லேயே பவுலர்ஸ் எடுத்துருங்க. ஐ வுட் சஜஸ்ட் தட். ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் டீம் பேட்டிங் செகண்ட் இஸ் கோயிங் டு வின் திஸ் மேட்ச். ஸோ அதனால அந்த மாதிரி எடுத்துருங்க. ஸோ சாஹல் எடுக்கலாம். செகண்ட் இவங்க பவுலிங் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பவுலிங் போட்டாங்கன்னா ஈவன் சுயா சர்மா இஸ் நாட் அ பேட் சாய்ஸ். அது ரெண்டுல ஒன்று பார்த்து எடுத்துங்க. வேற இன்னொரு பேட்டர், முக்கியமான பேட்டர் ராஜத் பட்டிதர். அந்த ஸ்மார்ட் ஃபைனலில் நான் சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு 80 ரன் அடிச்சார் நினைக்கிறேன் 42 பால்ல, மும்பை மத்திய பிரதேஷ் ஸ்மார்ட் ஃபைனலில். ஐ வில் கோ வித் ரஜத் பட்டிதர். ஒரு ஸ்பின்னர் இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தர் எடுங்க. வேற யாராவது டெத்தில் போடுற ஆப்ஷன் இருந்தாலும் புவனேஸ்வர் குமார் மாதிரி யாராவது நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங்னா புவனேஸ்வர் குமார் எடுத்துருங்க, யோசிக்க வேண்டாம். ஸோ பார்க்கலாம். இதுதான் எங்களோட இது. 3 பேர் வந்து பஞ்சாப் ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறோம். லாகுல் வந்து ஆர்சிபி அப்படின்னு சொல்றாரு. யார் ஜெயிச்சாலும் ஐ எம் ஹாப்பி. எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே ஃபேன் தான், பட் தென் ஐ எம் பிகர் ஃபேன் ஆஃப் கிரிக்கெட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். பிக் ஃபேன் ஆஃப் விராட் ஆல்சோ. ஸோ டே யாரா நீங்கெல்லாம்? எங்கிருந்துடா அதாவது கிரிக்கெட் இஸ் ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லணும் ப்ரோ. ரவிசாஸ்திரி சொல்ற மாதிரி. நான் வந்து மறுக்கா சொல்லுங்களேன், நல்லா இருந்தது. சரி, 3 பேர் பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்றோம். சரி, எண்ட் ஆஃப் த டே ஐ லைக் விராட் கோலி. ஆர்சிபி ஜெயிச்சாலும் ஐ டோன்ட் மைண்ட். பட் தென் இவங்க பஞ்சாப் ஜெயிச்சிட்டா தே டிசர்வ். அவங்க வந்து ரொம்ப, அதாவது எல்லாராலையும் ஓட்டப்பட்டு கடைசியா வந்து எல்லா தடவையும் வந்து இவங்க டீம்ல வந்து ஆக்ஷன்ல ஃபுல் பர்ஸை காலி பண்ணுவாங்க. ஆனா ஒரு 6 சீட்டிங் கோச்சின்னு போடுவாங்க, அதுன்னு போடுவாங்க, இதுன்னு போடுவாங்க. ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல ஜெயிக்க மாட்டாங்க. அப்படின்ற பஞ்சாப் தான் இந்த வாட்டி நான் எதிர்பார்த்தேன். They proved me wrong. If they go on to win the title, it will be not a surprise at all at this point. அவங்க தான் இன்ஃபார்ம் டீம். They have the momentum more than RCB. போன வாரம் தான் தோத்தாங்க இதே ஆர்சிபிட்ட, பட் ஐ ஸ்டில் திங்க் they are more confident. என்ன அதுன்னு பார்ப்போம். பஞ்சாப் டு வின் 3 பேர் சொல்லியிருக்கோம். லாகுல் வந்து ஆர்சிபின்னு சொல்லியிருக்காரு. முதலாளி உங்க ஃபைனல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. we can sign off. இதான் இப்போ ஆர்சிபி, பஞ்சாப் 2 பேருமே வந்து இந்த மெகா ஆப்ஷன் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களோட தாட் ப்ராசஸ் டெம்ப்ளேட் கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. 2 பேரும் மூவ் அவே ஃப்ரம் சூப்பர் ஸ்டார்ஸ், டீம் பில்ட் பண்ணணும்னு. இவங்க வந்து விராட் கோலி சென்டர் பண்ணி மற்ற டீம் அவர் சுத்தி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் விராட் கோலி தான் டீம் அப்படின்னு சொல்லாம ஆர்சிபிக்குன்னு தனியா ஐடென்டி இருக்குன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பஞ்சாப் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 6 அன்கேப் பிளேயர்ஸோட வந்து ஒரு டீம் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தேர் பீன் மேட்ச் வின்னர்ஸ். ஸோ இட்ஸ் அ கிளாஷ் ஆஃப் த நியூ டீம்ஸ், நியூ ஜென் டீம்ஸ். இதுக்கப்புறம் எல்லா டீமும் இந்த டெம்ப்ளேட்லேயே போவாங்களா இல்லை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ பட் வில் ஹேவ் அ நியூ ஐபிஎல் சாம்பியன் டுமாரோ. ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் தட் மேட்ச். அதே நேரத்தில் அவங்க போல்ஸ் பண்ணுங்க, ஹூ வில் வின் அப்படின்னு சொல்லி போல் போட்டிருப்போம் சேனல்ல. அதுலேயே யார் ஜெயிப்பாங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மட்டும் ஏதாவது சொல்றியா? Bye. Signing off with this test squad. Bye.